இந்த உலகத்தில் மாடா மாளிகைகளை கட்டியவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊரை நிர்மாணித்தவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு நகரத்தை உருவாக்கியவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் சுவர்க்கத்தை கட்டிய ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்காக வேண்டி அமைத்த இடம்தான் சுவர்க்கம். அல்லாஹ் கட்டிய சுவர்க்கத்தை போல் இந்த உலகத்திலே நானும் கட்டுவேன் என்று சபதமிட்டு ஒருவன் இந்த உலகத்திலே சுவர்க்கத்தை கட்டினான். அந்த சுவர்க்கத்தை கட்டியவன் யார்? அந்த சுவர்க்கம் எங்கிருக்கிறது? அந்த சுவர்க்கம் எப்படியாப்பட்டது? அந்த சுவர்க்கத்தை மனிதர்களில் யாராவது பார்த்திருக்கிறார்களா என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனில் அத்தியாயம் 89 வசனம் 6, 7, 8 அதாவது சூரா ஃபஜ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம ذاتில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இந்த உலகத்திலே வாழ்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் தான் ஆத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இந்த ஆத் கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 ஆயத்துகளிலே கூறுகிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆத் கூட்டத்துக்கு உமது இரட்சகன் எவ்வாறு செய்தான், அவர்களை எவ்வாறு அழித்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லிவிட்டு இரம ذاتில் இமாத், பெரும் தூணுடைய இரமுடைய மக்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இந்த உலகத்திலே இவர்களை போன்ற ஒரு படைப்பு படைக்கப்படவில்லை என்பதாக அல்லாஹ்வே சொல்லும் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இந்த ஆத் கூட்டத்தினர் ஒமானுக்கும் ஹதரமௌத் என்ற பகுதிக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இரமுடைய மக்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே கூறுகிறான். அதாவது இந்த இரமுடைய பிள்ளைத்தான் ஆத் என்பவர். ஆதிபுனு அவுஸ் பின் இரம் பின் சாம் பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய பரம்பரை. கண்ணியமானவர்களே, இந்த பாட்டனுடைய பேரை வைத்துத்தான் அல்லாஹ் இரம ذاتில் இமாத், பெரும் தூணுடைய இரமுடைய பிள்ளைகள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆத் கூட்டத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கூட்டத்தில் இருந்தே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினான். ஆத் கூட்டம் எப்படியாப்பட்டவர்கள், அவர்களுள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள், அவர்களுடைய முடிவு என்னவானது, அல்லாஹ் அவர்களை எப்படி அழித்தான் என்று இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் தனியாக பேசுகிறேன். இந்த ஆத் என்பவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒரு மகனுடைய பேர் ஷத்தாத், இரண்டாவது மகனுடைய பேர் ஷதீத். அல்லாமா ஹாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு கீழால் இந்த சம்பவத்தை தங்களுடைய தஃப்சீரிலே கொண்டு வருகிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஆயத்துக்கு கீழால் இந்த சம்பவத்தை தங்களுடைய தஃப்சீருல் குர்ஆனில் அதீம் என்ற தஃப்சீரிலே தெளிவாக கொண்டு வருகிறார்கள். ஆத் என்பவருக்கு 2 ஆண் குழந்தைகள், ஷத்தாத், ஷதீத். உலகத்துடைய பெரும் பகுதியை இந்த இருவரும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஷதீத் நேரத்துடன் இறந்து விட்டதின் காரணமாக ஷதீதுடைய முழு ஆட்சி பொறுப்பும் ஷத்தாதுக்கு வந்துவிட்டது. அப்ப பெரும் பிரதேசத்தை இந்த ஷத்தாத் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இந்த ஷத்தாதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுவர்க்கத்தை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. சில ரிவாயத்துகளில் வருது, ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஷத்தாதிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை தருவான். அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்கள் சுகண்டிகளை பற்றி ஷத்தாதிடம் கூறிய பொழுது ஷத்தாத் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே அல்லாஹ் கட்டின அதே சுவர்க்கத்தை நானும் கட்டி காட்டுகிறேன் என்று ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சபதமிட்டதாக சில ரிவாயத்துகள்ல வருது. இமாம் காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஷத்தாத் தலை சிறந்த 100 இன்ஜினியர்ஸ்மார்களை கூப்பிட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1000 உதவியாளர்களை கொடுத்து இந்த உலகத்திலே சுவர்க்கத்தை கட்டுவதற்கு சிறந்த ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்ல, இந்த இன்ஜினியர்ஸ்மார் அந்த வேலையாட்களுடன் சேர்ந்து பல இடங்களிலே இப்படி சுவர்க்கம் கட்டுவதற்குரிய இடம் எது என்று தேடி அலைய ஆரம்பித்தார்கள். கடைசியாக
அதன் என்ற நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளை அடைந்தார்கள். அந்த பாலைவனம் ஒரு மலை குன்றுக்கு கீழால் அமைந்திருந்தது. அந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில் நீரூற்றுகள் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த இடம்தான் சுவர்க்கம் கட்டுவதற்கு சிறந்த இடம் என்று அவர்கள் முடிவு செய்து ஷத்தாதிடத்திலே போய் விடயத்தை சொல்ல, ஷத்தாத் என்ன செய்கிறான், உலகத்தில் அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய அனைத்து சிற்றரசர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்புகிறான். உங்களில் முடியுமான அளவு நகைகளையும் வைடூரியங்களையும் மாணிக்கங்களையும் எனக்கு அவசரமாக அனுப்ப வேண்டும் என்று அவன் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான். இந்த சிற்றரசர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்படியாப்பட்ட வைடூரியங்கள் மாணிக்கங்கள் மரகதங்கள் நகைகள் எல்லாம் முடியுமான அளவு சேகரித்து ஷத்தாதிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். நகைகள் மலைகளை போல குமிய ஆரம்பிக்கிறது. வைரங்கள் வைடூரியங்கள் பவளங்கள் முத்துக்கள் மரகதங்கள் எல்லாம் பெரும் பெரும் மலைகளை போல குமிய ஆரம்பிக்கிறது. இதை வைத்து ஷத்தாத் சுவர்க்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஷத்தாதுடைய சுவர்க்கத்தை கட்டுவதற்காக வேண்டி 300 வருடங்கள் அந்த இன்ஜினியர்ஸ் அவர்களுடைய உதவியாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள். 300 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த சுவர்க்கத்தை பிரமாண்டமான முறையிலே கட்டியதற்கு பிறகு ஷத்தாதிடத்திலே வந்து, நீங்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த சுவர்க்கத்தை கட்டிவிட்டோம் என்று கூற, ஷத்தாத் கூறுகிறான், அந்த சுவர்க்கத்துக்கு முன்னால் பெரும் ஒரு கோட்டையை நீங்கள் அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள்ளால் 1000 மாளிகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாளிகையிலும் 1000 கொடிகள் பறக்க வேண்டும். அந்த மாளிகைகள் எல்லாம் என்னுடைய மந்திரிமார்களுக்கு என்பதாக ஷத்தாத் உத்தரவிடுகிறான். பிறகு இவன் சொன்ன பிரகாரம் அந்த மாளிகைகளும் கட்டப்படுகிறது. அல்லாஹுக்கு போட்டி போட்டு இந்த உலகத்திலே சுவர்க்கத்தை கட்டினான். கண்ணியமானவர்களே, இந்த விடயமும் நிறைவு பெற்றதற்கு பிறகு ஷத்தாத் என்ன செய்கிறான், தன்னுடைய மந்திரிமார்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைய புறப்படுகிறான். அந்த சுவர்க்கம் இருக்கும் இடத்திற்கும் இவன் இருக்கும் இடத்திற்கும் ஒரு நாள் தூரம் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் இருந்து ஒரு இடியை ஏற்படுத்துகிறான். இந்த இடி இந்த ஷத்தாதின் மீது விழுகிறது. ஷத்தாத் மட்டுமல்ல, ஷத்தாதுடன் வந்த அத்தனை மனிதர்களும் இந்த இடியின் மூலமாக தாக்கப்பட்டு அனைவரும் அதே இடத்திலே அழிந்து விடுகிறார்கள். கிதாபில் எழுதுறாங்க, வலம் யப்க மின்ஹும் அஹதுன், எந்த ஒருவரும் அந்த இடத்திலே மீயவில்லை. அனைவரும் அந்த இடியின் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். கஷ்டப்பட்டு ஷத்தாத் இந்த சுவர்க்கத்தை கட்டி அவனாலேயே அவனுடைய சுவர்க்கத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டது. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த உலகத்தில் ஷத்தாத் சுவர்க்கத்தை கட்டினான், இந்த சுவர்க்கத்தை எந்த ஒரு மனிதருமே பார்க்கலையா? அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் வைடூரியங்கள் பவளங்கள் முத்துக்களை அடையறதுக்கு யாருமே போட்டி போடலையா என்ற ஒரு கேள்வி வரலாம். கண்ணியமானவர்களை, மார்க்க அறிஞர்கள் கூறுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் இருக்கும் இடத்தை மனிதர்களுடைய பார்வையை விட்டு மறைத்து வைத்திருக்கிறாளோ, ஹாருத் மாருத் என்ற மலக்குகள் இருக்கும் இடத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ, இதே போல ஷத்தாத் கட்டிய சுவர்க்கத்தையும் மனிதர்களுடைய பார்வையிலிருந்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு சஹாபி நபித்தோழர் மட்டும் இந்த ஷத்தாதுடைய சுவர்க்கத்தை கண்டிருக்கிறார்கள். அது யார் என்றால் அப்துல்லா பின் கிலாபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இமாம் குர்துபி, இமாம் ஹாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுறாங்க. அப்துல்லா பின் கிலாபா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய ஒட்டகங்கள்ல ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. இந்த ஒட்டகத்தை தேடி இவர்கள் அதிக தூரம் செல்கிறார்கள். கடைசியாக பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பிரமாண்டமான ஒரு பட்டணத்தை பார்க்கிறார்கள். இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறது, ஒருவேளை என்னுடைய ஒட்டகம் இந்த பட்டணத்துக்குள்ளால் சென்றிருக்குமோ என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு அருகே செல்கிறார்கள். அந்த பட்டணத்துடைய கதவு மிகவும் பிரமாண்டமாக இருந்தது. அந்த கதவை தள்ளி உள்ளே பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைரத்தாலுமே இருக்கிறது. பல ஆபரணங்கள் இருக்கின்றன. பலவிதமான விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் அந்த இடத்திலே இருப்பதை பார்க்கிறார்கள். ஆச்சரியப்படுறாங்க. இது சுவர்க்கமோ தெரியாது என்று அவர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக அந்த பட்டணத்தில் இருந்து சில ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பி யமனுக்கு வருகிறார்கள். யமனுக்கு வந்து ஒரு இடத்திலே இந்த ஆபரணங்களை கொடுத்து அவர்கள் பணத்தை எடுக்கிறார்கள். இந்த
விடயம் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுது. ஏனென்று சொன்னால் இந்த நகைகள் மிகவும் பழைமையானதாக இருந்தது, அதுவும் விலை மதிப்பற்றதாக இருந்தது. இந்த நகை இவருக்கு எப்படி கிடைத்தது என்று மக்களுக்கு மத்தியிலே செய்தி பரவ ஆரம்பித்த கடைசியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரை இந்த விடயம் செல்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு ஆள் அனுப்புறாங்க. பிறகு அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அவருடைய தர்பாருக்கு சென்று நடந்த விடயத்தை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொன்ன பொழுது உடனே காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வரவழைக்கிறார்கள். காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உலகத்தில் யாராவது தங்கத்தால் வெள்ளியால் ஒரு பட்டணத்தை நிர்மாணித்திருக்கிறார்களா, சுவர்க்கத்தை கட்டியிருக்கிறார்களா என்று கேட்ட நேரத்தில் காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷத்தாத் கட்டிய சுவர்க்கத்தை பற்றி கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முந்தைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அந்த சுவர்க்கத்தை பார்ப்பார், அதற்குள்ளால் செல்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அடையாளங்களும் முந்தைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பதாக காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு அவர்களை காண்பித்து இந்த அடையாளம் உடையவரா என்று கேட்டோன அடையாளங்களை பார்த்த காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிச்சயமாக இவராகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஆகவே ஷத்தாத் உலகத்திலே சுவர்க்கத்தை கட்டினான். அவன் கட்டிய சுவர்க்கம் இன்னும் இருக்கிறது, ஆனால் மனிதர்களுடைய பார்வைக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நன்மைக்கு தான் கண்ணியமானவர்களே. அது மட்டும் மனிதர்களுடைய பார்வைக்கு தென்பட்டு விட்டால் அந்த இடம் சுடுகாடாக மாறி இருக்கும். எத்தனை உயிர்கள் போயிருக்கும், எத்தனை நாடுகள் அந்த ஊரை கைப்பற்றுவதற்காக, அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக போட்டி போட்டிருப்பார்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.